எங்க கடைக்குட்டி சிங்கம் தௌபிக் சாரு தங்க அணிக்கே தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி சமூக ஊடகம் நன்மையே பேச வர்றாரு. அவர் நல்லா கிளாப் பண்ணி ஒரு என்கரேஜ் கொடுத்துருங்க. சிங்கிளா தான் வரும். ஆமா, எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழே, நினைப்பதெல்லாம் நீயாகிவிட்டால், அணைப்பதெல்லாம் உன் வரிகளாகிவிட்டால், மருந்தெல்லாம் உன் தாலாட்டாகிவிட்டால், விருந்தெல்லாம் உன் ஓமைகளாகிவிட்டால், தமிழே இந்த ஜடம் மனிதனாக மாற இது போதுமே. ஒரு கவிஞர் அழகாக கூறியிருப்பார், 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு என்று. இங்க ஹிதாயத்தில் 1000 ஜன்னல்கள் இல்லாவிட்டாலும் இது அன்பு வாழும் கூடாகத்தான் இருக்கிறது. இந்த கூட்டிலே ஒரு பறவையாக இல்லை, ஒரு ஜன்னலாக இருப்பது கூட இங்கு அனைவருக்கும் பெருமைதான். அப்படிப்பட்ட கூட்டிலே ஒரு அங்கமாக என்னை இணைத்துக் கொண்டு என்னை ஒரு சகோதரனாக ஏற்றிக்கொண்ட இந்த நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும், மேலும் பேசத்தான் போறாங்கன்னு நினைச்சோம், ஆனா ஒருவராலும் கர்ணிச்சிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கும், மேலும் மதுரை மல்லியை மண்டையில் வைத்துக் கொண்டு மனமணக்க அமர்ந்திருக்கும் நடுவர் அவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நடுவரம்மா, உங்கள்கிட்ட ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்னைக்கு ஒரே ஒரு கோவலனுக்காக ஒரு கண்ணகி மதுரையில வாதிட்டாங்க. ஆனா இன்னைக்கு 6 கண்ணகிகளுக்காக ஒரே ஒரு கோவலனாக இல்லை, ஒரு காவலனாக இங்கு வந்திருக்கிறேன். எங்களுக்கு தகுந்த நீதி வேண்டும். நீங்க தகுந்த நீதியை கொடுக்கலன்னா இந்த கண்ணகி மட்டும் இல்ல, ஒரிஜினல் கண்ணகி உங்க கனவுல வருவாங்க. அம்மா, இங்க உள்ளவங்க எல்லாம் சமூக ஊடகங்களை இவ்வளவு கிழிச்சு தொங்க விட்டு இருந்தாங்க. படையப்பால ரஜினி சொல்லுவாரு, மாப்பிள்ள அவரு தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது. அதே மாதிரி வாய் அவங்களோடது, வார்த்தைகளா சமூக ஊடகத்தில் எடுத்ததுங்க. சமூக ஊடகங்களை கலாய்ப்பதற்கு அங்கிருந்த வார்த்தைகள் எடுத்திருக்காங்க. ஆனா எங்க நீதிபதி அப்படிப்பட்டவங்க கிடையாது, நேர்மையானவங்க, எப்பயும் உண்மையே பேசக்கூடியவங்க. கரெக்டு தானம்மா? ஒருத்தவங்க பெண்களை பத்தி பேசினாங்க. சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நான் ஒன்னு நினைவு கூற விரும்புகிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பட்டிமன்றம் நடந்திருக்குமானா கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனா இங்க பெண்கள் உட்கார்ந்து இருப்பாங்க கேட்டா அது சந்தேகம். சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தான் பெரியார் செல்ல முடியாத இடத்தில் கூட சமூக ஊடகம் சென்றது, அதோடைய கருத்துக்களை பரப்பியது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு என்று கேட்டவங்களுக்கு முன்னாடி இத்தனை பெண்கள் நான் உங்களுக்கு படிப்பை சொல்லித்தரணும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, அதற்கு காரணம் சமூக ஊடகம். இந்த பெண்களை தலைமையை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் ஒரு முதல்வர் பெண், அதற்கும் சமூக ஊடகம் காரணம். மேலும் இங்க நடுவரா வந்திருக்கீங்களே நீங்க இங்க உட்காரவும் சமூக ஊடகமா காரணம். ஏன்னா சார், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல அதிகமான பெண் டீச்சர்ஸ் இருக்கிறதுக்காக என்னன்னா, பெண்கள் தான் அதிகமா குழந்தைகளை அரவணைச்சுக்குவாங்க, அவங்கள நல்ல முறையில வழி செலுத்துவாங்க அப்படின்றதுக்காக இங்க எல்லாரும் அதிகமான பெண் டீச்சர்ஸ் இருக்காங்கம்மா. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த பாசத்தை நாட்டுக்கு எடுத்து வந்தது எதுமா? இந்த சமூக ஊடகம் தானே. தன்னை போல ஒரு பெண் சாதிக்கிறான்னு தெரிஞ்சு போன்ல பாக்குறாங்க. ஒரு கல்பனா சாவ்லா விண்ல பறக்குறாங்க, ஒரு மேரிகோம் பாக்ஸிங்ல வெற்றி அடைகிறாங்க, பிடி உஷா ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்க. இப்படி தன்னை போல பெண்கள் சாதிக்கிறாங்க தெரிஞ்சுதான் இத்தனை பெண்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்கன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றேமா. இது உண்மைதானமா? மேலும் ஒரு கற்பனையான விஷயம், சிலப்பதிகாரம் காலத்திலேயே இந்த செல்போன் இருந்திருந்தா நிறைய கோவலன் இருக்காரு, அமேசான்லயோ இல்ல மீஷோலயோ அந்த சிலம்பை வித்துட்டு நேரம் கண்ணகியோட ரீல்ஸ் போட்டு இருந்திருப்பாருமா. ஆனா அவருடைய துரதிர்ஷ்டம் செல்போன் அந்த காலத்துல இல்லாம போயிருச்சு. ஆமாமா, அது மட்டும் இல்ல, எங்களுடைய முப்பாட்டன் கரிகால சோழன் இமயம் வரை சென்று வெற்றி அடைஞ்சு வந்தாரு. ஆனா அந்த காலத்துல இணையம் இல்லாம போயிருச்சு. இணைய வசதி மட்டும் இருந்திருந்தால் இமயம் அல்ல உலகத்தை அவர் ஆட்சி செஞ்சிருப்பார் என்று அடிச்சு கூறுகிறோமா. மேலும் ஒன்று சொல்லுவாங்க, அதிகமா சொல்லுவாங்க, ஒரு முழு முட்டைய சோத்துல மறைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம எதிரணியினர் ஒரு முழு பூசணிக்கே சோத்துல மறைக்க பாக்குறாங்க. இது எப்படிமா, நியாயமா? பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களாமா? அங்க போனீங்கன்னா பைத்தியங்கள் நல்லா இருக்கவங்க பார்த்து என்ன தெரியுமா சொல்லுமா? பைத்தியம் சொல்லுமா. புரிய வேண்டியவர்களுக்கு புரியுமா? ஆமா, நான் கடைசியா உன சொல்லிக்க விரும்புறேன். இப்போ ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னா அதுக்கு உடல் உறுப்புகள்லாம் வளர ஆரம்பிக்கும். இப்ப கால் வளருதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரஜினி மாதிரி நடக்கவும் செய்யாது, உசைன் போல்ட் மாதிரி ஓடவும் செய்யாது. முதல்ல எந்திரிக்கும், நடக்கும், கீழே விழுகும், திரும்ப எந்திரிக்கும், நடக்கும். அதே போல்தான் நமது வளர்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும். ஒரு கண்டுபிடிப்பு வரும், வளர்ச்சி வரும், நம்ம என்ன பண்ணுவோம், அதை படி ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்போம்.
கொஞ்ச நேரத்துல தடுக்கல் வந்து கீழே விழுவோம். நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தை நடக்காம இருந்துச்சுன்னா காலம் முழுக்க அந்த குழந்தை ஊனமாக இருக்கும். அதே போல ஒரு வளர்ச்சியுடைய பாதையில போய்கிட்டு இருக்கும். சின்ன சின்ன சறுக்குகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, சமூக ஊடகமே வேணாம்னு சொல்றாங்க. எப்படி அந்த குழந்தை ஊனமாக போய்விடுமோ அதே போல அந்த வளர்ச்சியை வேணாம்னு சொல்லிட்டா நம்மளும் ஊனமாக போய்விடுவோம். மேலும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்க நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. நிறைய பேர் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த சமூக ஊடகம் தான் காரணம் சொல்றாங்க. இருக்கக்கூடிய சமுதாயத்தை மாற்ற முடியாது, வளரக்கூடிய சமுதாயமான இந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்ப்போம்? குனிஞ்சத்துல நம்ம நிமிராம நட, யாரையும் பார்த்து சிரிக்காத, யார்கிட்டையும் பேசிடாத, உதவின்னு கேட்டாருக்கு செஞ்சிடாத, உனக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நீ செய்யன்னு சொல்லிட்டு சுயநல பிள்ளைகளா வளர்த்துக்கு இருக்கும். அதை முதல்ல மாத்தணும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, அனைவரையும் பார்த்து சிரிக்க சொல்லிக் கொடுங்க, அனைவரையும் நேசிக்க சொல்லிக் கொடுங்க, உதவின்னு கேட்டா உயிரை கூட கொடுங்கன்னு சொல்லிக் கொடுங்க. மேலும் நீங்க வெளியே பார்க்கிற அனைத்து பெண்களும் உனக்கு அன்னையாவும் சகோதரியாவும் பாருன்னு சொல்லி வரங்க, எந்த குற்றமும் நடக்காது என்று கூறி, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மனிதனுடைய தோல்விக்கு காரணம் போன் அல்ல என்று கூறி எனது உரையை முறித்து எங்களுக்கு தகுந்த நீதியை வழங்குமாறு ராஜாத்தி அம்மாள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயங்கரம் ப்ரோ.